Hey guys, welcome back to channel. ஸோ ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்துட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இப்படி இருக்குன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிட்டு தென் என்ன பண்ண போகிறோங்கிறதையுமே நீங்கள் பார்த்துடலாம். ஸோ பார்த்தே தெரியும், எல்லாமே சூப்பராக நல்லா கலராக தான் இருக்குது. எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டு பார்க்கலாம், பேக்கேஜ்லாம் ஓப்பன் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போதைக்கு கண்டெய்னர்ஸ் தான் அவைலபிளாக இல்லை. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துலேயுமே ஆர்டிமியாக இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு க்ரோனான ஆர்டிமியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. உள்ள அங்கங்கே மூவ் ஆகிட்டு இருக்கானுங்க பாருங்கள் அடியில். ஸோ நல்லாமே பெருசாக க்ரோ ஆகிருக்கு. ஸோ இது இனிமேல் டெவலப் பண்ணணும். தென் இதில் வந்துட்டு குட்டி குட்டி ஆர்டிமியாஸ் நிறைய இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு மேலே கொஞ்சம் வந்து வேஸ்டான மீன்ஸ் ஹேட்சான எக் இருக்கும். அதனால் அவ்வளோவா கிளியராக தெரியாது. பட் நம்ம ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து போட்டிருப்பேன் எப்படி இருக்குது என்னன்ட்டு. ஸோ இந்த கண்டெய்னரில் அதான் இருக்குது. அது போக 3 மேல் பீட்டாஸ் ப்ரீடிங்க்கு தான் செட் பண்ணியிருக்கோமே. இவன் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்கான். பட் மற்றபடி எனக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. பட் இந்த 2 பீட்டாவுமே நல்ல ப்ரீடிங்க்கு பக்காவாக செட் ஆகிருக்கானுங்க. ஸோ இந்த 2 கண்டெய்னர் இருக்குன்னா நம்ம இப்போ போட போகிற இந்த ஃபீமேல் பீட்டாக்கு. தென் கௌரமியை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதை நான் வந்து ஜெண்டர் ஒன்றும் பார்க்கல. ஸோ இதில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், ஒரு ஃபீமேல் இருக்கும். தென் அது போக நம்ம போன பேட்சில் நம்ம எடுத்த ஒரு 3 ஃப்ரைஸ் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஃபீமேல், அது ரெண்டுமே ஃபீமேலாக இருந்து இந்த டேங்க்லேயே தண்ணி இன்னும் கொஞ்சம் ஏற்றிட்டு இதிலே போட்டணும். அப்படி இல்லாத பட்சத்தில் காலியான கவரு. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கே ஒரு டேங்க் இருக்குது. ஸோ இந்த டப்பில் வந்துட்டு ஃபுல்லாக மோலி இருக்குது. தென் ஒரு மேல் கௌரம் இருக்குது. ஸோ வந்து அந்த அதில் மேல் இருந்துச்சுன்னா அதை வந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். தென் இது நீங்கள் போன ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, நம்ம கப்பியோடைய டப்பு. ஸோ வந்துட்டு அந்த இதில் ஒரு குட்டி போட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த ஒரு குட்டியை சேவ் பண்ணிடலான்னு எடுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் அது பயந்துருக்கும் போல, தென் அடுத்த குட்டி போடலை. ஸோ நெக்ஸ்ட்டு நானும் ஒன்று விட்டுட்டேன், அப்படி கண்டுக்கலாம் விட்டுருவோம். ஸோ ஏன்னா அது கொஞ்சம் சேஃபாக 1 டே இல்லை 2 டேஸ்க்கு அப்புறமே அது குட்டி போட்டுக்கூடும். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு என்னென்ன எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு ட்ரே இருக்குல்ல, ஸோ இதில் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்போவுமே வந்து அக்வாரியம் வாட்டர்ஸை வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக உங்கள் டேங்க்கில் ஆட் பண்ணாதீங்க. ஸோ ஃபிஷ்ஷெலாம் எடுத்து செட் பண்ணிக்கலாம் வெளியே. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து வாட்டர் டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். தென் பீட்டாஸ்க்கு எடுத்து வச்சிருக்க தண்ணியுமே வந்துட்டு நல்ல ஓரளவு இந்த தண்ணி தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ அப்படியே ஒன்றா எடுக்கலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு ஒயிட்டே ஓப்பன் பண்ணலாம். So this is our white female beta. Flash on. ஓகே கைஸ், ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம். என்ன எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒயிட் பீட்டா வெளியே எடுத்தாச்சு. ஸோ பாருங்கள், நல்லா சூப்பரான கலரு. வாடா கைக்கோடா டெய். ஆனால் இது எல்லாமே எக்லோடட் தான். ஸோ நம்ம அப்படியே கூட ப்ரீடிங் வைக்கலாம். ஆனால் பட் ஃபீடிங்ஸ் பெஸ்ட்டாக கொடுக்கணும். பாருங்கள், செம ஆக்டிவ். அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஓகே, போட்டாச்சு. ஸோ பீட்டா அது எல்லாமே இதில் செட் பண்ணிவிட்டு இந்த 2த்துக்குமே நீங்கள் மெடிசின் போட்டுரும். ஏன்னா வந்துட்டு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு பீட்டாஸ் வந்து மோஸ்ட்டாகவே அவங்கள வந்து வரும்போது பேக்கிங்லாம் இருப்பாங்க. அவங்களும் கடையில் வந்து சின்ன இடத்துலலாம் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ நம்மகிட்ட வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது செகண்ட் பீட்டா. கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. டெய்ல் அதுக்கு மேலே இருக்குது. ஒரு சரியான ஃப்ளவர் டெயில் மாதிரி இருக்குது. பட் ரேட் கம்மியாக தான் வாங்கினேன். ஓகே, இதையுமே ஓப்பன் பண்ணிடலாம். ரெண்டுமே வந்துட்டு என்ன 80 நினைக்கிறேன். ஆமாம், பீட்டா ஃபீமேல்ஸ் வந்து 80. ஹோல்சேலில் வாங்கலாம். பட் அதுக்கு ஒரு 30 பேராவது நம்ம 30 பீஸாவது வாங்குற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நமக்கு அவ்வளோ தேவையில்லை. ஏன்னா நமக்கு ப்ரீடிங்க்கு தான் தேவை. ப்ரீடிங் பண்ணி பெஸ்ட்டாக ஆகிடுச்சிங்கிற பட்சத்தில் நம்மளே கம்மி ரேட்டுக்கு கொடுக்கலாம். ஸோ ஓகே, இனிமேல் வந்து சுற்றிடலாம். சுற்றிவாங்க, அவங்களையும் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கலர் செம்ம கலருங்க. இந்த ஒரு க்ரீன், ஆமாம் ஒரு க்ரீனிஷ் கலர் சூப்பராக இருக்குது மீன். துல்லாக தான், செம்ம ஆக்டிவும் கூடங்க. மெடிசினே வேணாம், அப்படியே போடலாம். பட் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இடத்துக்கு வந்திருக்கானுங்க, கொஞ்சம் அவனுங்களை கேர் பண்ணிவிட்டு செட் பண்ணால் நல்லது தானே. ஸோ நெக்ஸ்ட்டு கௌரமி அவனை தூக்கிடலாம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே பாருங்கள், கௌரமி செம ஆக்டிவாக இருக்கானுங்க இவனுங்க. அதுக்குள்ளே போட்டால் துள்ளி குதிச்சிருவானுங்கன்னு ஒரு டவுட்டு. அதான், ஆனால் செம ஆக்டிவு பாருங்கள். போடவுமே துள்ளா நான் என்ன பண்ணேன். இது மேலா ஃபீமேலாங்கிறது தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு என்னென்னு ஃபீமேல் மாதிரி தான் இருக்குது. ஓகே, வாங்க உங்களுக்கு க்ளோஸ் போகிறேன். ஸோ பாருங்கள், ஸோ எதுக்குமே நான் வந்துட்டு என்னோடய
என் கையில் இருக்கிற ஃபீமேலே ஒரு செக் பண்ணிக்கலாம் போட்டு. எங்கள் வாமா எல்லோரும் ஆக்டிவாக இருந்தால் நான் என்ன பண்ணுறது, பதறாங்க. வர 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 ஒன்றும் இல்லை, அதோட டெய்ல் மட்டும் செக் பண்ணிட்டா போதும் எனக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெய்லோட ஃபினிஷிங் பாருங்கள், கீழே உள்ள டெய்ல் ரவுண்டாக வருதா, ஒரு ரவுண்ட் ஷேப்பில். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இப்போ அப்படியே உங்களுக்கு நம்மளோட இப்போ வாங்கியிருக்கவங்களையும் காமிக்கிறேன். அப்பப்பா என்ன ஆக்டிவு, டே சும்மா தான்டா, பிடிக்க தாண்டா வரேன். ஓகே 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 பாருங்கள் இவனோட டெயில் பாருங்கள், அதே மாதிரி ரவுண்டாக இருக்குதா. அப்போ இது ஃபீமேல். மேலுக்கு பார்த்துக்கு, ஸோ இதில் நம்ம விட்டுடலாம் ஃபீமேல்னால. மேலுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெயில் வந்து ஷார்ப் எஜ்ஜாக முடியுங்க. ஸோ இப்போ நான் காமிச்சோம்ல அது மாதிரி ரவுண்டு ஃபீமேலுக்கு. மேல் அருமை, கையில் வந்து செட் ஆகிட்டாரு தலைவர். ஓகே, இதுக்கு டெயில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. இருடா. ஸோ தண்ணியில் வச்சு பார்த்தா இவனுக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக முடியுது. பாருங்கள் இவன் மேலே. ஸோ அந்த எட்ஜு பாருங்கள், அது அவங்களுக்கு எப்படி வளைஞ்சி இருந்துச்சு, இப்படி இவனுக்கு ஒரு ஷார்ப் எட்ஜு கொடுத்துருக்காங்களா. ஸோ இவனை வந்து இந்த டப்பில் விட்டுடலாம். இட்ஸ் மேல். ஓகே கைஸ், ஸோ நம்ம பீட்டாஸுமே செட் பண்ணிட்டோம். தென் இப்போ வந்து மெடிசன் ஆட் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்கள், ஆங்கிள் கரெக்டாக இருக்கா. ஓகே, நம்ம மோஸ்ட்டாக ஆட் பண்ணுற மெடிசன் என்னென்னா வந்துட்டு நம்ம எப்பவும் போடுற ப்ளூ மெடிசன் ஒன்று. தென் செகண்டு நம்ம வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் மெடிசன். இது வந்து ஜென்ரலாக ரெண்டுத்துக்குமே எல்லாமே ஜென்ரல் மெடிசின்ஸ் தான். ஓகே, ரெண்டுத்துலையுமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே சரிங்க, முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான். தென் கொஞ்சோண்டு ராக் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ராக் சால்ட் உள்ளே இருக்குது, வெயிட் பண்ணுங்கள், எடுத்து வந்துடுறேன். ஸோ உப்பு எடுத்துகிட்டு வந்துட்டேன். உப்பு பாக்கெட்டு, உப்பு காலி ஆயிடுச்சு. ஆர்டிமியா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி உப்பு காலி ஆயிடுச்சு. ஸோ ஓகே, கொஞ்சம் போட்டாலே போதும். ஏன்னா வந்துட்டு பெரிய டேங்க் கிடையாதுல, சின்ன இடம் தான். ஸோ மொத்தமே இவ்வளோ தான் எடுத்துருக்கேன். ஜஸ்ட் இதில் கொஞ்சம், தென் இதில் கொஞ்சம். ஓகே, இருக்கிறத ஓகேங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே. புது ஃபிஷ்ஷஸ் மோஸ்ட்டாக வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ கேர் எடுக்கணும், இவ்வளோ பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வாட்டர் மட்டும், அந்த அக்வேரியம் நீங்கள் வாங்கிட்டு வந்த அக்வேரியம் வாட்டருமே உங்கள் வாட்டரும் கொஞ்சம் கலந்துடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அது சில நேரம் அதில் ஏதாவது பாக்டீரியா டிசீஸ் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே மெயின்டைன் பண்ணி வச்சுருப்போம். பட் மோஸ்ட் ஆஃப் த கடைகளில் வந்துட்டு அந்த மாதிரி வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபிஷ்ஷஸ் வந்து மொத்தமாக வரும், மொத்தமாக அடி கொட்டுவாங்க. ஸோ அது வந்துட்டு என்ன இவன் சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னங்க ஃபீமேல் வந்து அதை சேஸ் பண்ணாலும் அதுவுமே ஃபீமேல் தான். ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஸோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ வந்துட்டு இந்த வீடியோவிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து பீட்டா ப்ரீடிங் அண்ட் கவர்மெண்ட் ப்ரீடிங் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக செட் பண்ணோம் 100%. ஓகேயா? ஸோ இது ஒரு 1 வீக் நல்லா பெஸ்ட்டு ஃபீடு. ஏன்னா நம்மகிட்ட ஆர்டிமியா எல்லாமே இருக்குது. ஸோ ஆர்டிமியாலாம் நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு 1 வீக் அப்புறம் நம்ம பீட்டாவுக்கு ப்ரீடிங் செட் பண்ணலாம். இந்த பையன் வேறு சவுண்டு கொடுத்துட்டே இருக்கிறான் அப்பப்போ. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தென் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி டவுட், என்ன பெட்ஸ் பற்றி என்ன டவுட் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. ஓகேயா? ஸோ ஓகே மக்களே, பை, see you. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.